வணக்கம். இப்போ நம்ம 2வது எபிசோட்ல என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, லக்னம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜோதிடம் எதற்காக கத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு கிரகத்தினுடைய குணங்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு நுண்ணியமான ஒரு குணம் இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை கணிக்கிறதுக்கு அது நமக்கு உதவும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால், அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில் நல்லா இருப்பாங்க, அல்லது அவங்க 4 பேரை வச்சு வேலை வாங்க முடியும், அந்த மாதிரி ஒரு திறமை இருக்கும். அவங்க நல்லா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க, 10 பேரோட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. அதே போல் சந்திரன் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னா, அவங்க 10 பேரை நல்லா பார்த்துப்பாங்க, நல்ல தாய்மை இருக்கும், நர்சிங் வேலையில் நல்லா இருப்பாங்க, அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கிரகத்தினுடைய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். முதல்ல நம்ம சூரியன் பார்ப்போம். சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். ஆத்மகாரகன் அப்படின்னா நம்ம ஆன்மாவை குறிக்கும். இப்போ பகவத்கீதையில பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு அப்படின்னு கேட்டா, கர்மயோகியா மாறு அப்படின்னு சொல்றாரு. கர்மயோகியா மாறுன்னா என்ன? நான் இந்த கர்ம யோகம்னா என்னங்கிறத முதல்ல விவஸ்வான்ங்கிற ஒரு சூரிய பகவானுக்கு பேர், அவருக்கு தான் முதல்ல சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு சொல்லித்தர. அப்போ இந்த விவஸ்வான்ங்கிறது சூரிய பகவானை தான் குறிக்கும். சூரியன் உடைய நிலையில நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மற்றவங்களுக்கு எல்லாமே சர்வீஸாக பண்ணுவோம். அதுக்கான பலனை எதிர்பார்க்க மாட்டோம், செய்யக்கூடிய செயல்களுக்கு பலன் எதிர்பார்க்க மாட்டோம். அந்த நிலையை தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம நல்லா புரிஞ்சுப்போம், இதெல்லாம் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் கடவுளுடைய உதவி இல்லாமல் நடக்க முடியாது. அதனால் நம்ம நல்ல கர்மாவையே செய்யணும். அதை செய்யும்போது நான் செஞ்சேங்கிற உணர்வை விட்டுடணும், அப்படிங்கிற எண்ணத்தோட செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிய வரும். அப்போ சூரியன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால், அவங்க இந்த மனநிலையில தான் வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணுவாங்க. எனக்கும் சில தவறான குணங்கள் உண்டு. என்ன அப்படின்னா, சூரியனுக்கு தமோ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். நான் இருக்கிறதுனால தான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இந்த எண்ணத்தை நம்ம போக்கணும். எப்படி? ஒரு உதாரணம் பார்ப்போம். காலையில் எழுந்து டீ போடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ டீ போட்டோன்னே நான் நல்லா டீ போட்டேன் அப்படின்னு நினச்சா, நம்ம ஃபால்ஸ் ஈகோ அப்படின்னு சொல்லுவாங்க. அகங்காரம், தவறான ஒரு அகங்காரம். நான் இந்த உலகத்தில் இருக்கேங்கிறது அகங்காரம், அது எல்லாருக்கும் உண்டு. ஆனால் என்னால் தான் எல்லாம் நடக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் தவறான அகங்காரம். இந்த அகங்காரம் வந்துடுதுன்னா என்ன ஆகும்னா, கலகணம் கூடிடும். அப்போ நம்ம மற்றவங்களை டாமினேட் பண்ணணும், மற்றவங்க நமக்கு கீழே வேலை செய்யணும், இந்த மாதிரிங்கிற எண்ணமெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அது ஒரு தவறான பாதைக்கு கொண்டு போய் விட்டுடும். அப்போ சூரியன்கிறது என்ன? இங்கிலீஷில் சொல்ல போனால் ஜெனராசிட்டி. எதிர்க்க இருக்கக்கூடியவர் நல்லவரோ கெட்டவரோ, நான் என் செயலை நான் செஞ்சிட்ருப்பேன், அவங்களுக்கு நல்லது செய்யணும்னா செய்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அந்த எண்ணம் நம்ம சூரிய பகவான் கிட்ட பார்க்கலாம். சூரிய பகவான் இந்த செடி கெட்ட செடி, அந்த செடி விஷச்செடிங்கிறது பார்க்காம எல்லாருக்கும் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கறது இல்லையா? அதே போல தான் மனிதர்களும் அவன் நல்லவன் கெட்டவனுங்கிற வித்தியாச வேறுபாடு இல்லாமல் தன்னுடைய கர்மாவுக்கு அதிகமான மதிப்பு கொடுத்து நான் சரியான முறையில் வாழ்ந்துட்டு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தால் அவர்கள் எல்லாம் சூரியனை குறிப்பார்கள். அவங்களுக்கு சூரியனுடைய சக்தி அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவங்களுக்குள்ள. அப்போ சூரியன் எதற்கெல்லாம் காரகன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய போன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, எலும்புகள், அப்புறம் கண் பார்வை. நமக்கு தான் தெரியும், சூரியன் இல்லைன்னா நமக்கு கண் வெளிச்சம் தெரியறது வாய்ப்பு இல்லை. அப்போ சூரியன் கண் பார்வையை குறிக்கும். சூரியன் ஆன்மாவை குறிக்கும்.
ரிலேஷன்னு பார்க்குறச்ச சூரியன் வந்து தந்தையை குறிக்கும். காலை நேரத்தில் பிறந்தவங்களுக்கு சூரியன் தான் தந்தையை குறிக்கும். இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாதகம் வந்து கணிக்கும் போது இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ சூரியனுடைய மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் குறிக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்ப்போம், டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். ஸோ சூரியனுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் சன்னு சொல்கிறோம். சம்ஸ்கிருதத்தில் பல பேர் இருக்குது. ரவி, சூரியன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ராசிகள் எல்லாம் பார்த்தோம். அந்த ராசிகளில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து தன்னுடைய சொந்த ராசின்னா லியோன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம், சிம்மம்னு சொல்கிறோம். சூரியன் வந்து ஒரு ஆண் கிரகம். இது ராஜானுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ராஜ தர்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் வந்து ராஜாவை குறிக்கும். இப்போ பாருங்க எப்படி நம்ம ஜாதகம் வந்து கோரிலேட் பண்ணுறது. ஒரு காட்டுக்குள்ள ராஜா யாரு? சிங்கம். சிங்கம் தான் வந்து இந்த சிம்மம்னு சொல்கிறோம். அப்போ சிம்மம் வந்து ராஜா, சூரியனும் ராஜா. இதை போல தான் நம்ம சாஸ்திரம் எல்லாம் வந்து நமக்கு புரியணும், அவங்களுடைய குணங்கள் புரியணுங்கிறதுக்கோசரம் எல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரியும் ஒரு மிருகத்தை கோரிலேட் பண்ணியும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. அதே போல் இந்த ஆயுர்வேதத்தில் பித்தம், கபம், வாதம் அப்படின்னு மூணு விதமான ஒரு குளறுபடி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனுஷனுக்குள்ள. அதில் வந்து பித்தத்தை குறிக்கக்கூடியது சூரியன் தான், சூடு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு சத்வ கிரகம். சத்வம் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படக்கூடிய ஒரு கிரகம். இது என்னன்னா, இது வந்து மேலபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலபிக்னா இது ஒரு க்ரூர கிரகம். க்ரூர கிரகம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான பிளானட். எல்லாமே வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் ஒரு கிரகம். இதனுடைய தசைகளை பற்றி நம்ம கற்றுக்கலாம். இதனுடைய தசை எவ்வளவு வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 6 வருடம். விம்சோத்ரி தசான்னு இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இதை வந்து ஆளக்கூடிய திசை என்ன கேட்டிங்கன்னா ஈஸ்ட். அதே போல் இது வந்து சூடு அல்லது அக்னியை குறிக்கும் பஞ்சபூதங்களில். இதற்கான கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாணிக்கம் தான் இதற்கான கல். இது வந்து மனிதனுடைய உடலுக்குள்ள எலும்பை குறிக்கும். அதே மாதிரி இது வந்து தண்டிக்கக்கூடிய ஒரு கிரகம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது வந்து தந்தையை குறிக்கும் ஜாதகத்தில். அதே மாதிரி என்னென்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பார்வை இருக்குது. 7ஆம் வீட்டு பார்வை, 5ஆம் வீட்டு பார்வைன்னு அதையும் நம்ம சொல்லி கொடுப்போம். கொஞ்ச நாள் கழித்து பார்க்கலாம். சூரியனுக்கு வந்து 7ஆம் வீட்டு மேலே பார்வை இருக்கும். எல்லா கிரகத்துக்கும் இருக்கும், அதனால சூரியனுக்கு இருக்கும். சூரியன் வந்து ஒவ்வொரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 மாதம் நேரம் அதற்கு ஆகும். அதே போல் சூரியனுக்கான உச்சமான ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷம். மேஷத்தில் 10 டிகிரியில் வந்து உச்ச நிலைக்கு வரும் சூரியன். அந்த 10 டிகிரியில் வரக்கூடிய நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராசிக்கு வரும்போது தான் நம்ம புது வருடமாக கொண்டாடுறோம் நம்ம தமிழ்நாட்டில். அதே போல் நீச்சம் ஆகக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசி. துலாம் ராசியில் வந்து உச்சமாகக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான். அப்போ வந்து 10 டிகிரி துலாம் ராசியில் சூரியன் வந்து நீச்சத்துக்கு இருக்கார். ஏன் அவர் அந்த இடத்துல நீச்சத்துக்கு இருக்கார், இன்னொரு இடத்துல உச்சத்துக்கு இருக்காருங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம்.
இப்போதைக்கு இதை ஜென்ரலாக மட்டும் பார்ப்போம். மூலத்திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். மூலத்திரிகோணம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வீட்டிலே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னா காமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆஃபீஸில் இருந்தாருன்னா நல்ல உழைக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும், நல்லது செய்யணுங்கிற எண்ணங்கள் வரும். அதே வந்து ஜாலியாக ஒரு ட்ரிப்பில் இருந்தார், இல்லை பிக்னிக்கில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக தான். இந்த ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு விதமாக வந்து பயனை கொடுக்கும். இந்த மூலத்திரிகோணம்ங்கிறது ஒரு மனிதன் ஆஃபீஸில் இருக்கிற போல தன்னுடைய கடமைக்கு அதிகமான மகத்துவம் கொடுத்து அவன் தன்னோட கடமையை மட்டும் செய்து கொண்டிருப்பான். அது வந்து எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 டிகிரி, 0லேருந்து 10 டிகிரி முதல் 3 பாகமாக பிரித்தா சிம்ம ராசியை, அதில் முதல் பகுதியில் இருக்கும்போது சூரிய பகவான் வந்து ஒருவன் ஆஃபீஸில் இருந்தால் எப்படி இருப்பானோ அதன் போல பயனை கொடுக்கும். இப்போ சூரிய பகவானுடைய நண்பர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன், செவ்வாய், குரு. ஏன் இவங்க 3 பேரும் நண்பர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் வந்து ராணி, சூரியன் வந்து ராஜா, அதே போல் செவ்வாய் வந்து வேலைக்காரர்கள் அல்லது சூரியன் ராஜாவை காக்கக்கூடிய மந்திரிகள், சோல்ஜர்ஸ்னு சொல்லலாம் இல்லையா, அவங்க. அதே மாதிரி குருங்கிறது வந்து கைடன்ஸ், மினிஸ்டர்னு சொல்லலாம். அப்போ ஒரு ராஜாவுக்கு வந்து கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் யார் இருப்பாங்க? இவங்க 3 பேர் தான் இருப்பாங்க. ராணி இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, அதே மாதிரி காவலாளர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் தான் சூரியனுடைய நண்பர்கள். இவங்களுக்கான எதிரிகள் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானும் சுக்கிரனும். ஏன் சனியும் சுக்கிரனும் சூரியனுக்கு எதிரி? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒருத்தர் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அரசியலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எதிரி யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் லோ லெவல் ஒர்க்கர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, வேலை செய்கிறவங்க, அவங்க தான் எதிரிகள். ஏன் எதிரி அப்படின்னா வேலை செய்கிறவங்க வந்து எப்பயுமே அதிகமான சம்பளம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ சூரியனுங்கிறவர் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கிரகம், மற்றவங்களை வேலை வாங்கக்கூடிய ஒரு கிரகம். மற்றவங்க வேலை வாங்குறவங்களுக்கு அந்த வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் புரியாது. அப்போ இவங்க என்னதான் உழைச்சி வேலை செஞ்சாலும் வேலைக்காரர்கள், சூரியனாக இருக்கக்கூடிய ராஜா வந்து அவங்க கேட்டதெல்லாம் கொடுக்க போகிறதில்லை. அப்போ கொடுக்காத போது என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வர்றதுனால தான் சனி வந்து லேபரர்ஸை குறிக்கும், லேபர் கிளாஸை குறிக்கும். லேபர் கிளாஸ்னு சொன்னால் வேலை செய்யணுங்க குறிக்கும். அவங்களுக்கும் ராஜாவுக்கும் எப்பயும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும். நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், சூரியன்கிறது அப்பா, சனிங்கிறது வந்து சூரிய பகவானுடைய குழந்தை. அப்போ அப்பாவுக்கும் குழந்தைக்கும் எப்பயுமே ஏதோ ஒரு கிளாஷ் இருந்துகிட்டே இருக்குல்ல. குழந்தை வந்து தேவைகளுக்காக கேட்டுகிட்டே இருக்கும். பட் அப்பா வந்து சரி இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ வந்து பெரியவனானே தரேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதே போல தான் இந்த உலகத்துலேயும் சூரியனுக்கும் சனிக்கும் வந்து ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ராஜாவுக்கு வந்து தன்னுடைய கடமையிலேருந்து விலக்கிறதுக்கு என்ன காரணம், அவங்க விலகி போகிறதுக்கு காரணம் என்னென்னா ஆசைகள். இந்த ஆசைகளை குறிக்கக்கூடியது சுக்கிரன். இப்போ ஒரு ராஜாக்கு ஆசை அப்படின்னு சொன்னால், அவன் வந்து ரஜோகுணத்தில் இருந்தான் அப்படின்னு சொன்னால், தான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சான்னா பிரஜையோட சந்தோஷத்துக்காக உழைக்க முடியாது. அப்போது அவன் பிரஜையோட சந்தோஷத்துக்காக உழைக்கலன்னு சொன்னால் ஒரு நல்ல ராஜாவாக இருக்க முடியாது. இப்போ சூரியன் ராஜாவாக இருக்கிறதுனால அவனுக்கு ஆசைகள் வந்துடுது அப்படின்னு சொன்னான். அது சுக்கிரன் அதிகமாக இருந்தால், சுக்கிரனுடைய தன்மை அதிகமாக ஒரு ராஜாவுக்கு இருந்தால் அவன் எல்லா காசையும் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவே செலவழிப்பான். இப்போ செலவழிக்கும் போது மற்றவங்களுக்கு செய்ய முடியாது. இப்போ செய்ய முடியலன்னா சூரியன் வந்து தன்னுடைய தர்மத்திலேருந்து தவற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக தான் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகுது. சூரியன் வந்து சமமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் எது சூரியன் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன். புதன் வந்து மனிதனுடைய புத்தியை குறிக்கும், கற்றுக்கக்கூடிய தன்மை, ஞாபக சக்தியை குறிக்கும். அப்போ ஞாபக சக்தி, கற்றுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து ஒரு ராஜாவுக்கு அவசியம்
அது அவங்களுக்கு எதிரி கிடையாது, அதே போல நண்பனும் கிடையாது, அதனால சமம். இப்போ சூரிய பகவான் என்னெல்லாம் குறிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒருத்தரோட வாழ்க்கையில ஆம்பிஷன் இந்த விஷயம். ஆம்பிஷன்னா ஒரு கோல் இருக்கும் இல்லையா, எல்லாருக்கும் நான் இது ஆகணும் அப்படின்னு, அந்த ஒரு ஆம்பிஷன். அத்தாரிட்டி, மற்றவங்கள வேலை வாங்கணும், மற்றவங்கள தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம். போல்ட்னஸ்னு சொல்லலாம், தைரியம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. டிட்டர்மினேஷனா ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு திருட சங்கல்பம். ஒருத்தருடைய பர்சனாலிட்டி, பார்க்கக்கூடிய தன்மை, இப்போ அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், சூரியன் எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுடைய வெளி தோற்றம் எல்லாம் இருக்கும். இந்த அரசியலில் வந்து போகக்கூடிய தன்மை, இது எல்லாத்தையும் வந்து சூரிய பகவான் குறிப்பார். அது மட்டும் இல்லாமல் யார் வந்து தன்னை நம்பி வாழ்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து சூரியன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில். இப்போ பல பேர் வந்து மற்றவங்களுக்கு நான் அடிமையாக வாழ்ந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு எண்ணம் போகிறவங்களுக்கு வந்து சூரியன் அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்கு. சூரியன் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க வந்து நானே சுயமாக பண்ணுறேன், சுயமான ஒரு வேலையை தேர்ந்தெடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ சூரிய பகவான் இவ்வளோ விஷயங்களை குறிக்கிறான். இப்போ சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நல்லவனோ கெட்டவனோ இல்லை, நல்லவனா கெட்டவனாங்கிறத பார்க்காமல் அவனுக்கு தேவையானது கொடுத்து கொண்டிருப்பது தான் சூரியனுடைய குணம். அதை ஜெனராசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ரஜோகுணம் என்னன்னா, மற்றவங்களை நான் கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு குணம். தமோகுணம் என்னன்னா, எல்லாரும் எனக்கு அடிமை அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதுதான் தமோகுணம் சூரியனுக்கு. அப்போ சூரியனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கெட்ட குணங்கள், மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், மற்றவங்க எல்லாரும் எனக்கு, இந்த ரெண்டு குணத்தை எடுத்துட்டால் சூரியன் வந்து நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ சூரிய பகவான் நல்ல பலனை கொடுக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குருவை நாடி செல்லணும். அதே போல் சாதுகளுக்கு நல்லது செய்யணும், பிரஜைக்கு நல்லது செய்யணும். இதுதான் அதுக்கான பரிகாரம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சந்திரன். நம்ம பார்த்துருப்போம், சந்திரன் வந்து தேய்பிறை வளர்பிறை ரெண்டுமே இருக்குது. அதே போல் தான் நம்ம மனசும் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கு. அதுக்கு தான் அலைக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது வந்து சந்திரன்னு சொல்கிறோம். அப்போ சந்திரனுக்கு பல பெயர்கள் இருக்குது. அதில் வந்து சோமா அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய சொந்தமான ராசி வந்து கடக ராசி. அதை வந்து இங்கிலீஷில் கேன்சர், ஆங்கிலத்தில் கேன்சர்னு சொல்லுவாங்க. சந்திரன் வந்து ஒரு பெண் கிரகம். ராஜசபையில் வந்து ராணியை குறிக்கும். இந்த திரிதோஷம்னு சொன்னது பித்தம் வாதம் கபம்ல வந்து கபத்தையும் வாதத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம். இதுவும் ஒரு சர்ப்ப கிரகம். சர்ப்ப கிரகம்னா பலருடைய நன்மைக்காக உழைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல இது ஒரு பெனிஃபிட்னு சொல்லுவாங்க, ஒரு சௌமிய கிரகம். இது கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கும். கஷ்டத்தை கொடுக்காது, அல்லது வந்து யாரையும் தண்டிக்காது. ஸோ இதனுடைய தசை வந்து 10 வருடம் விம்சோத்ரி தசையில் வரும். ஆளக்கூடிய திசை வந்து நார்த் வெஸ்ட். அதே மாதிரி இது ஒரு ஜல கிரகம். அதுக்கு தான் சந்திரனில் வந்து தண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நம்ம சாஸ்திரத்தில் பல வருடங்களுக்கு முன்னாடி, பல யுகங்களுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டு போனாங்க. இது ஒரு தண்ணியை குறிக்கக்கூடிய கிரகம். இதற்கான கல் வந்து முத்து. இது நம்ம உடல்ல வந்து ரத்தத்தை குறிக்கும். ஸோ ரத்த ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் சந்திர கிரகம் தான். இது என்ன ஒரு விதமான எஃபெக்டை கொடுக்கும் மனுஷனுக்குள்ளன்னா, ஆசையை உண்டாக்கும், மோகம்னு சொல்லலாம். இது டெம்ப்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது நல்லா இருக்கே, அது நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு டெம்டேஷனை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். பார்வதி
தான் சந்திரனுக்கான தேவதை. பார்வதிக்கு வந்து மகாமாயைன்னு நம்ம கூப்பிடுறோம். மகாமாயின்னா ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சந்திரன். இது வந்து உறவுகள்ல தாயை குறிக்கும். இப்போ வந்து தாய் காலை நேரத்துல பிறந்திருந்தா சுக்ரன் தான் தாயை குறிக்கும். ராத்திரி நேரத்துல பிறந்திருந்தா சந்திரன் தான் தாயை குறிக்கும். இதுக்கான பார்வை வந்து 7ஆம் வீடு சூரியனுக்கு மாதிரி. இது வந்து 2.25 நாளுக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும். இது நம்ம ஜென்ரலாகவே பார்த்துருக்கோம். சந்திரன் தான் நம்ம ராசி கட்டத்தை ரொம்ப சீக்கிரமா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுக்கு தான் மனமும் கூட கடகடன்னு மாறிட்டே இருக்கும். ஒரே நாள்ல ஒரே மனிதனுக்கு பல விதமான மனநிலைகள் வரும். அதே மாதிரி இது வந்து இதுக்கு உச்சஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இது வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசியில 3 டிகிரில வந்து சந்திரன் வந்து உச்சம். அதே போல நீச்ச ராசிங்கிறது 3 டிகிரி. விருச்சக ராசியில வந்து நீச்சம் சந்திரன். மூலத்திரிகோணம் நான் சொன்னேன். மூலத்திரிகோணம்னா என்னன்னு. மூலத்திரிகோணம்னா ஒரு மனிதன் ஆபீஸ்ல வேலை செஞ்சா எப்படி இருப்பானோ அந்த மனநிலையை கொடுக்கக்கூடிய ராசி வந்து சந்திரனுக்கு வந்து 4லேருந்து 30 டிகிரி ரிஷப ராசியில அதை போல ஒரு எஃபெக்டை கொடுக்கும். சந்திரனுக்கு வந்து எதிரிகள் யாரும் கிடையாது. ஏன்னா மனசை குறிக்கும். எப்படி சூரியன் வந்து ஆன்மாவை குறிக்குமோ அதே போல சந்திரன் வந்து மனிதனுடைய மனதை குறிக்கும். அப்ப மனசுக்கு வந்து யாரும் எதிரியா இருக்க முடியாது. அப்போ நண்பர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரனுக்கு சூரியன் அதான் ஆன்மாதான் மனதுக்கு நண்பன். அதே போல புதன் என்ன குறிக்கும்னா இன்டெலெக்ட்னு சொல்லுவோம், புத்தி. அதுக்குதான் புதா புத்தி எல்லாம் ஒரே மாதிரி வார்த்தைகள் வருது பாருங்க. அப்ப வந்து புத்தியும் ஆன்மாவும் தான் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது. அதுக்குதான் அவங்க 2 பேரும் நண்பர்கள். மற்ற எல்லா கிரகத்துக்கும் சந்திரன் வந்து சமமான ஒரு மனநிலையில தான் சந்திரன் இருக்கும். என்னென்ன விஷயத்தை குறிக்கும்? ஒரு மனுஷனுடைய ஆயுளை குறிக்கக்கூடியது சந்திரன். அழகு, பெண்களானா அவங்களுக்கு வந்து கர்ப்பம், அதே போல குழந்தை பிறப்பு, ரத்தம், ஒரு நிம்மதியான ஒரு நிலை, அதே போல மனித உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம், மனுஷனுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத குறிக்கக்கூடியது கூட சந்திரன் தான். அவனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய எண்ணங்கள், தண்ணி, ஆசைகள், காமம், இதெல்லாமே குறிக்கிறது. அதே மாதிரி அவனுடைய மனநிலை குறிக்கிறது, இமோஷன்ஸ்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி ஃபெமினைன் குவாலிட்டிஸ், ஆணுக்குள்ளேயே பெண்களுக்கு உண்டான குணங்களை குறிக்கிறதும் சந்திரன் தான். ஸோ இப்போ அடுத்ததா இருக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். செவ்வாய் வந்து மங்கள்னு சொல்லலாம், இல்லை குஜா அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வேற பேர்களும் இருக்கு. செவ்வாய்க்கு வந்து 2 ராசியாதிபதி, 2 ராசியோட அதிபதியா இருக்கார் செவ்வாய். அது வந்து மேஷமும் விருச்சகமும். இப்ப மேஷத்தை வந்து இங்கிலீஷ்ல ஏரிஸ்னு சொல்றாங்க, விருச்சகத்தை ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ராசி கட்டத்துல 1ஆம் ராசியும் 8ஆம் ராசியும். செவ்வாய் வந்து ஒரு ஆண் கிரகம். இது வந்து மிலிட்ரியை குறிக்கும், இல்லை போர்ஸை குறிக்கும். ஒரு ராஜசபையில பார்த்தீங்கன்னா காவலாளி மற்றும் சண்டைக்கு ரெடியா இருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிகமாக கோபம் வரக்கூடியவங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்போ வந்து இது வந்து ஒரு பித்தத்தை குறிக்கும். திரிதோஷத்துல இது ஒரு தமோ குணம் படைத்த கிரகம். ஏன் தமோ குணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம், ஆக்ரோஷம், மற்றவங்களை வந்து எதிர்க்கணுங்கிற ஒரு எண்ணம்,
மற்றவங்களை அழிக்கணுங்கிற ஒரு எண்ணம், இது எல்லாமே வந்து தமோ குணத்தை குறிக்கும். செவ்வாய்க்கு இந்த மாதிரி குணம், அது தமோ குணம் படைத்த ஒரு கிரகம். செவ்வாய் வந்து வக்ரியாக இருக்க முடியும். வக்ரின்னா என்னன்னு சொல்றேன். வக்ரிங்கிறது வந்து பூமியும் சூரியனை சுத்திட்டு இருக்கு, மற்ற கிரகங்களும் சுத்திட்டு இருக்கு. அப்போ பூமி சுத்தும் போது பூமியோடைய ஸ்பீடு இருக்கு இல்லையா, வேகம் வந்து மற்ற கிரகங்களுடைய வேகமோட வேறுபட்டது. இப்ப இந்த செவ்வாய் இதெல்லாம் வந்து ஸ்பீடு வேறையா இருக்கிறதுனால பூமி சுத்துறச்ச பல நேரத்துல எப்படி தோணும் அப்படின்னு சொன்னா, செவ்வாய் வந்து முன்னாடி போயிட்டு இருக்கு அப்படின்னு தோணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா பின்ன வந்த மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஒரு கிரகம் வந்து பூமியிலிருந்து பார்க்கும்போது பின்னோக்கி செல்வது போல் இருந்தால் அதை வந்து வக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சொன்ன போனா ரெட்ரோகிரஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெட்ரோகிரஷன்னா இருக்கும்போது செவ்வாய் கொடுக்கக்கூடிய பலன் வந்து கொஞ்சம் வேறுபடும். அப்ப இது ஒரு மேலபிக் கிரகம். மேலபிக்னா குரூர கிரகம். இது வந்து அழித்து அடித்து கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து பலத்தை கொடுக்கும். இல்லை ஒரு கோபம் உபயோகப்படுத்தினால்தான் ஒரு காரியம் நடக்கும், அந்த மாதிரி ஒரு நிலைமையை உண்டாக்கும் இந்த கிரகம். இது வந்து விம்சோத்ரி தசையில 7 வருஷம் விம்சோத்ரி தசையில குறிக்கும். இது ஆளக்கூடிய திசை வந்து சவுத். இதுவும் அக்னியை தான் குறிக்கும். பஞ்சபூதங்களை அக்னியை குறிக்கும். இதற்கான கல், ராசிக்கல் என்ன? பவழம். அதே போல இது வந்து மனிதனுடைய உடல்ல வந்து மசில்ஸ்னு சொல்றோம் இல்லையா, கொழுப்பு சத்து, மற்றும் மேரோன்னா ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா பாடியில, கால் மடக்கிற இடம், கை மடக்கக்கூடிய இடம், அதே போல மஜ்ஜை, இதையெல்லாம் குறிக்கும். இது ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதே போல இது உறவுகள்ல நம்மளுடைய சகோதரர்களை குறிக்கும். சகோதரர்கள்னா ஆண் சகோதரரா இருக்கலாம், பெண் சகோதரரா இருக்கலாம். 2 பேரையும் குறிக்கக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். இதற்கான பார்வை வந்து 7ஆம் வீடு, 4ஆம் வீடு, 8ஆம் வீடு. வீடுன்னா என்ன? 7ஆம் பாவம், 4ஆம் பாவம், 8ஆம் பாவம். பாவம்ங்கிறது நம்ம கற்றுப்போம். இப்போ செவ்வாய் வந்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சின்னு சொல்றது வந்து 1.5 மாசம் எடுத்துக்கும். ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 1.5 மாசம் ஆகும். இதற்கான உச்ச ராசிங்கிறது 28 டிகிரி மகர ராசியில. அதே போல நீச்சம் வந்து 28 டிகிரி கடக ராசியில இது நீச்சம் அடையிறது. அதே போல மூல திரிகோணம் பார்த்தோம், அது வந்து 0லேருந்து 18 டிகிரி ஏரிஸ் அல்லது மேஷ ராசியில அது மூல திரிகோணம். அல்லது ஆபீஸ்ல இருக்கிற போல ஒரு பயனை கொடுக்கும். பயனான நண்பர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன், சூரியன், குரு. எனிமி யாருன்னு கேட்டீங்கன்னா, எதிரி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், ஏன் புதன் வந்து செவ்வாய்க்கு எதிரி? மனுஷனுக்கு கோபம் வரும்போது சிந்திக்கக்கூடிய நேரம் கிடைச்சதுன்னு சொன்னா அந்த கோபம் வந்து போயிடும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், ஆக்ரோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். ஆனா புதன் வந்து கொஞ்சம் சிந்திக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்கும். அப்ப செவ்வாய்க்கும் புதனுக்கும் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் வேறு வேறா இருக்கிறதுனால செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாதுன்னு சொல்றது சாஸ்திரம். புதன் வந்து வேற ஏதாவது வழிமுறை இருக்கா இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து யோசிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கும். புதன் ஒருத்தருடைய ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா யோசிக்கக்கூடிய நேரத்தை கொடுக்கும். ஆனா செவ்வாய் அதிகம் ஸ்ட்ராங்கா இருந்தா அவர்கள் இது தவறு, நான் சண்டை போடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ரொம்ப சீக்கிரம் தள்ளப்பட்டுருவாங்க. அதே போல செவ்வாய் வந்து மற்ற 2 கிரகம் சுக்கிரனும் சனிக்கும் சமமான ஒரு நிலையில தான் இருக்கு.
ஏன்னா செவ்வாய்க்கு சுக்கிரன் பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு ஆக்ரோஷம் உள்ளக்கூடிய கிரகம், தமோகுணமாக இருக்கிறதுனால அதுக்கு ரஜோகுணம் பிடிக்கும். சுக்கிரன்கிறது வந்து ரஜோகுணம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள், காமம் இதெல்லாம் குறிக்கிறதுனால தமோகுணமாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு இது வந்து ஒத்துக்கும். ஆனால் சனியோட சமமாக இருக்கக்கூடிய கிரகம், சனிக்கும் செவ்வாய்க்கும் அவ்வளோ தூரம் ஆகாது. சனி வந்து சிந்திச்சு யோசிக்கக்கூடிய ஒரு கிரகம், எல்லாமே நல்லா யோசிச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுக்கு தான் அதை கொஞ்சம் சோம்பேறின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் செவ்வாயோடைய குணத்துக்கும் மேட்ச் ஆகாது, இருந்தாலும் அது சமமான நிலையை தான் இருக்கு. செவ்வாய் என்னென்ன உரிக்கும் மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொன்னா, எனர்ஜி, ஒரு காரியத்தை செய்யணுங்கிற ஒரு துடிப்பு, அதே போல பொறுமை இல்லாத ஒரு நிலை, காம்படிஷன் அல்லது வந்து போட்டி, சண்டை போடுற எண்ணம், மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய போலீஸ் துறை, ஆர்மி துறை, அப்புறம் அக்னி, இரத்த சோர்வு மற்றும் ஒரு ஹீரோயிசம், இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ், மனிதருக்கு ஆகக்கூடிய பல நேரங்களில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் வந்து செவ்வாய் ஒரு கெட்ட ராசியிலையோ கெட்ட பாவத்தையோ உட்கார்ந்துருந்தா ஆக்சிடென்ட்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து செவ்வாய் தான் குறிக்கும். சண்டை, வார்னா போர்க்களம், போர், இதெல்லாம் குறிக்கக்கூடியது செவ்வாய். அடுத்த கிரகம் அது வந்து புதன். புதன் எப்படின்னு சொன்னா அதுக்கு பல பேர் இருக்கு. புதன், சௌமியன் கூப்பிடுறாங்க. அது ஆளக்கூடிய 2 ராசி வந்து மிதுனமும் கன்னி ராசியும். மிதுனம் வந்து 3வது ராசி கட்டத்துல, கன்னிங்கிறது 6வது ராசி. இது ஒரு ஆண் கிரகமும் கிடையாது, பெண் கிரகமும் கிடையாது. இது வந்து யுவராஜ்னு சொல்லலாம், அல்லது வந்து ஒரு குழந்தை, என்ன சரி என்ன தப்புன்னு வந்து புரியாத ஒரு குழந்தை. இது வந்து 3 தோஷத்தையும் குறிக்கும். வாதம், பித்தம், கபம், 3 விதமான தோஷமும் இதை பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு ரஜோகுணம் படைத்த கிரகம். இது வந்து கிரூர கிரகமோ சௌமிய கிரகமோ கிடையாது. ஆனா எந்த கிரகத்தினுடைய சேரறதோ அதுக்கு தகுந்தாப்புல அது வந்து மாறிடும். இப்ப சூரியனோட சேர்ந்தா அது கெட்ட கிரகமா மாறிடும், கெட்ட கிரகம்னா கிரூர கிரகமா மாறிடும். அதே போல நல்ல கிரகங்களோட சேர்ந்ததுன்னு சொன்னா நல்ல பலன்கள் கொடுக்கும். இது வந்து விம்சோத்தி தசையில 17 வருஷங்களை ஆழ்கிறது குறிக்கும். புதன் வந்து நார்த் டைரக்ஷன் குறிக்கும். இது ஆளக்கூடிய பஞ்சபூதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவி அல்லது அர்த். இதற்கான கல் என்னன்னு கேட்டீங்கன்னா எமரால்ட் அல்லது பச்சை கல். இது மனிதனுடைய உடல்ல வந்து தோலை குறிக்கும். இது வந்து டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளமசின்னா எல்லாரையும் சமமா மதித்து எல்லாருக்காகவும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து உறவுகள்ல மாமாவை குறிக்கும். மாமா தாயினுடைய தம்பி அல்லது அண்ணன். இப்போ இது வந்து 7ஆம் வீட்டு மேல பார்வை. புதன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 1 மாதம் எடுக்கும். புதன் வந்து உச்சம் எந்த ராசியில அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 டிகிரி கன்னி ராசியில, நீச்சம் வந்து 15 டிகிரி மீன ராசியில நீச்சம். ஏன் ஒரு ராசியில வந்து ஒரு கிரகம் நீச்சமாறுது அல்லது உச்சமாறுதுங்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு விவரத்தை பார்ப்போம். மூலத்திரிகோணம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 16லேருந்து 20 டிகிரிக்குள்ள கன்னி ராசியில புதன் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஒரு மனிதன் ஆஃபீஸ்ல இருந்தால் எப்படி வேலை பண்ணுவாரோ அதுக்கு தகுந்தாப்புல அதை போல பலனை கொடுக்கும். புதனுக்கு வந்து நண்பர்கள் யாருன்னு கேட்டால் சூரியனும் சுக்கிரனும்.
ஏன் சூரியன் நண்பன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து ராஜாவோட யுவராஜ் அல்லது வந்து அடுத்த வழிபாட்டா வரக்கூடிய ராஜா ஆகக்கூடிய தன்மை வந்து புதனுக்கு தான் இருக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கிட்ட இருக்கக்கூடிய கிரகமே புதன் தான். சுக்கிரன் ஏன் பிடிக்கும்னா, புதன் வந்து ஒரு டீனேஜர்னு சொன்னால் ஒரு 16 வயது இளைஞன். அப்போ வந்து 16 வயது இளைஞனுக்கு வந்து ஆசைகள் அதிகமாக இருக்கும். பெண்கள் மேலே ஆசை, பொருள் மேலே ஆசை இருக்கும், சந்தோஷமாக இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஸோ அதெல்லாம் புதனுக்கும் இருக்கும். அதனால சுக்கிரன் நம்மளுடைய ஆசைகளை குறிக்கிறதுனால சுக்கிரனும் புதனுடைய நண்பன். எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் தான் எதிரி. ஏன் சந்திரன் எதிரி அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த ஆசை இருக்கு, அதை எப்படி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனால் ஆசைகள் வருவதனால தான் நம்ம மனசுக்கு வந்து கஷ்டங்களும் வருது. பல மன சோர்வுகள் ஏற்படுறதுக்கு காரணம் ஆசைகளை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அதில் தோல்வி அடைகிறதுனால தான். அப்போ அதனால தான் புதனுடைய திறமை இருக்கிறதுனால அது வந்து மனசை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சந்திரனுக்கும் புதனுக்கு சந்திரனை ஆகாது அப்படின்னு சொல்றது. சமமான கிரகங்கள் புதனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய், குரு மற்றும் சனி. புதன் எந்தெந்த துறையை குறிக்கும் அல்லது என்ன விஷயங்களை குறிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய பேச்சுத்தன்மை, ஞாபக சக்தி, எல்லாருக்கும் சமமாய் பேசி யார் மனதையும் புண்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம், எழுதுகிற குணம், எழுதுகிற தன்மை, வார்த்தைகள், அப்புறம் படிப்பு, ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலை குறிக்கும். கிட்ட இருக்கக்கூடிய ஊர்களுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் புதன் தான் கொடுக்கறது. அப்புறம் வந்து எடிட்டிங் துறை, அப்புறம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை, இதெல்லாம் குறிக்கிறது வந்து புதன் தான். அதே மாதிரி மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ், தப்பு சரிங்கிற ஒரு வித்தியாசம் பார்க்கக்கூடிய ஒரு குணம், இதெல்லாம் புதன் தான் குறிக்கும். அடுத்த கிரகமானது குரு. நம்ம நவ கிரகங்களுக்குள்ள குரு பகவான் 100% சுத்தமான கிரகம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குரு வந்து குழந்தை நிலையில இருந்து வளர்ந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவங்க வந்து அந்த குரு நிலைக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த குருவுக்கு வந்து எப்படி வாழ்க்கையை ஒழுங்காக வாழணுங்கிற எல்லா ஞானமும் இருக்குது. அதனால தான் குரு பகவானை ப்ரஹஸ்பதினு கூப்பிடுறோம். இதை இங்கிலீஷில் ஜூபிட்டர்னு சொல்கிறோம். இது ஆளக்கூடிய 2 ராசி வந்து தனுஷு ராசி, சாஜிடேரியஸ், அல்லது பைசிஸ் அல்லது மீனம். இது வந்து நம்ம ராசி கட்டத்தில் 9ஆம் கட்டமும் 12ஆம் கட்டத்தையும் குறிக்கிறது. இது ஒரு ஆண் கிரகம். இதனுடைய வேலை வந்து ராஜசபையில் என்னென்ன ஆனது வந்து மினிஸ்டருடைய வேலை. ராஜாவுக்கு வந்து எது சரி எது தவறுன்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வேலை. இது வந்து திரிதோஷங்களில் கபத்தை குறிக்கும். இது ஒரு சத்வ கிரகம். சத்வம்னா நல்லதை நினைக்கக்கூடிய ஒரு கிரகம். இது ஒரு சௌமியமான கிரகம். நேர்மையான வழியில் கஷ்டப்படுத்தாமல் விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இது வந்து விம்சோத்ரி தசை இதை பற்றி நம்ம கற்றுப்போம். அதில் வந்து 16 வருஷங்களை குறிக்கிறது. புதன் வந்து ஆளக்கூடிய திசை வந்து நார்த் ஈஸ்ட். இது வந்து ஆளக்கூடிய பஞ்ச பூதங்களில் ஆகாயத்தை ஆழ்கிறது, குறிக்கிறது. எல்லோ சஃபயர் அல்லது வந்து இதற்கான கல். இது வந்து மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தை குறிக்கும். இதனால உண்மையான வேலை என்னன்னா, எல்லாரையும் எது சரியான வாழ்க்கை முறை என்று அந்த வாழ்க்கை முறை பக்கம்
கொண்டு போகிறது தான் குருவுடைய உண்மையான வேலை. இது உறவுகளுக்குள்ள குழந்தைகளை குறிக்கும். அதுக்குதான் குரு பகவான குழந்தைகளுக்கு காரணன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இதற்கான பார்வை அல்லது ஆஸ்பெக்ட் ஜோதிடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 7ஆம் பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம். குரு பயிற்சி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படும். இது எல்லாருக்கும் தெரியும். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கான டைம் பீரியடை தான் பயிற்சி அப்படின்னு சொல்றோம், பயிற்சின்னு சொல்றோம். இது 1 வருட காலம். இது அடையக்கூடிய ராசி 5 டிகிரி கர்க்கம். அதே போல நீச்சம் அடையக்கூடிய ராசி எங்கன்னு கேட்டீங்கன்னா 5 டிகிரி மகரம். மூலத்திரிகோணம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 0 to 13 டிகிரி தன்னுடைய சொந்த ராசியான தனுசு ராசியில. குரு பகவானுக்கு நண்பர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு,